எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் சதீஸ்வரன். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம வண்டியில் இந்த கை செட் இருக்குது இல்லைங்களா, அது வந்து அந்த பால்ஸ் வந்து விலகி இருக்குது. தனியாக அவுத்துட்டேன். சின்பாக் காமிக்கிறேன் பாருங்கள். ரொம்ப சேராக இருக்குது. இது இருக்குது இல்லைங்களா, இந்த சைடு வந்து மொத்தமாக தேஞ்சு உருவின்னு இருக்குது. அது வெல்ட் பண்ணுறதுக்கு எடுத்துன்னு போய்க்கிறோம். அதை காட்டுற எப்படி இருக்குதுன்னு. சப்போஸ் அப்படியே ஓட்டணும்னு வச்சுக்கோங்களேன், இந்த பாருங்கள், இந்த இடமெல்லாம் ஃபுல்லாக தேஞ்சிடும். இந்த இடம் ஃபுல்லாக தேஞ்சிட்டு இந்த பின்னெல்லாம் உடஞ்சி வெளியே வந்துடும். அப்பப்போ ரிலீஸ் ஆகிட்டேக்கும். அதுக்காக வெல்டு பண்ணுறதுக்காக எடுத்துன்னு போய்க்கிறோம். செப்பரேட்டாக அவுத்துட்டேன். அந்த வெல்டிங் கிட்ட போய் காட்டுறதுங்க அது எப்படி இருக்குன்னு. வெல்டிங்கெல்லாம் போட்டு ரெடியாக இருக்குன்னு வெல்டு பண்ணல. இது பாருங்கள், இது தனியாக பாருங்கள் விலகி இருக்குது. வச்சு வெல்டு பண்ணணும். நான் உங்களுக்கு வெல்டு பண்ணிவிட்டு அப்புறம் நான் உங்களுக்கு வீடியோ எடுக்கிறேன். ஏன்னா சிங்கிளாக தான் நான் ஒருத்த மட்டும் தான் இருக்கேன். ஃபஸ்ட் வெல்டு பண்ணிடுறேன், அப்புறம் உங்களுக்கு காட்டுறேன். பார்த்திங்கன்னா வெல்டு பண்ணி முடிச்சிட்டோம். வெல்டு ஓரளவுக்கு இருக்கும். நான் ப்ரொஃபஷ்னல் வெல்டர் கிடையாது. நம்ம ஐட்டம் மட்டும் தான் வெல்டு பண்ணுவேன். இது அரைக்குறையாக எமர்ஜென்சிக்கு பண்ணிக்கிறது. இது பார்த்திங்கன்னா இவ்வளோ நேரத்துக்கு பார்த்திங்கன்னா இப்போ என்ன டைம் ஒரு 9 மணி ஆகுதா. நம்ம ஏரியாவில் பார்த்திங்கன்னா 10 மணிக்கு மேலே தான் கடையை திறப்பாங்க. அப்புறம் 11-12 மணி ஆகும். ஓட்டுறது பாதிக்கு இல்லையா, அதனால தான் நாமளே வெல்டிங் மிஷின், கட்டிங் மிஷின் எல்லாமே வாங்கி வச்சுருக்குறது. பாருங்கள் வெல்டிங் எப்படி இருக்குது. ஓரளவுக்கு வச்சுருக்கேன். தாங்குற வரைக்கும் தாங்கட்டும். ஸோ முடிஞ்சதை நம்ம ஃபிட்டிங் பண்ணலாம். அந்த கோழி பார்த்திங்கன்னா வெளியே வராது. ஸோ ஃபிட்டிங் பண்ணலாம் போயிட்டு. பார்த்திங்கன்னா ஃபிட்டிங் பண்ணிட்டோம். ஃபிட்டிங் பண்ணுறது ரொம்ப பெரிய விஷயம் இல்லை. ஜஸ்ட்டை போட்டு ஒரு பின்னு அவ்வளோ. இதெல்லாம் அப்படியே இருந்தது, போட்டாச்சு. அப்படியே ஓட்டிருந்தோன்னு வச்சுக்கோங்களேன். அதுதான் பாருங்கள், அதில் போட்டுக்கிற பின் எப்படி டேமேஜ் ஆகின்னு காட்டுற பாருங்க. பாருங்கள் இந்த பின் இன்னும் கொஞ்சம் என்ன உடஞ்சிட்டுக்கும். ஸோ அங்கே பார்த்திங்கன்னா இப்போ வேறு பின் போட்டிருக்கேன். அப்படியே விட்டு மாதிரி உடஞ்சிரும். உடஞ்சிட்டு வெளியே வந்துடும். சப்போஸ் வெளியே வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கலப்பை ஓட்டிக்கும்போது ஓரளவுக்கு பரவாயில்ல. ரொட்டேட்டர் போட்டிருக்கும்போது என்ன ஆகிடுதுன்னா, ஒரு பக்கமாக இழுத்துருது. அப்புறம் ஜாயிண்டெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெண்ட் ஆகிடுது. அதனால் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாகவே கொஞ்சம் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நம்மளே கட் பண்ணிக்கிடுது. பெரிய விபத்து ஏற்படாமல் தடுக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.